நீங்க மனமா சாப்பிடுற ரசத்துல இருக்கிற மல்லி இலையெல்லாம் இப்படிதான் சுத்தம் பண்றாங்க போல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. காய்கறி தான் அப்படின்னு நினைச்சா அண்ணன் பழங்களை கூட விட்டு வைக்கல. இப்படி சாக்கடையில போட்டு நல்லா அலசுன்னு அலசி விக்கிறாங்க. எல்லாரும் அழுக்கு போகிறதுனே கழுவுவோம், ஆனா இவங்க அழுக்காகிறதுனே கழுவுங்க போல. அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதமோ ஊறுகாயும் தான் நிறைய பேருக்கு ஃபேவரட் டிஷ்ஷா இருக்கும். யாருக்கு தெரியாத எப்படி பண்றாங்கன்னு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இப்ப நீ ஸ்கிரீன்ல பாக்குறதே ஊறுகாய் செய்யற ஃபேக்டரியில எடுக்கப்பட்டது. தக்காளி நம்ம வடக்கணக்க உள்ள குச்சி நல்லா நீச்சல் அடிச்சு ஊறுகாய ஊற வைக்கிறானுங்க. அதுல ஒண்ணுக்கு போனா கூட யாருக்கும் தெரியாது போல. ஏண்டா பெரிய மனுஷன் மறுபடியும் அதை வச்சிடாத. போடா போடா டேய் போடா. இங்க ஒரு ஹோட்டல்ல சமைக்கிற இடம் பூராவே எலியா தெரியுது. அது சமைக்க வைக்கிற பொருளை கூட எடுத்துங்குது. அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க போல. இது யாரும் திறந்த மாட்டீங்களான்னு கேக்குறோம். தக்காளி அதை நாங்க கடவுளா பாக்குறியான்னு சொல்றாங்க. இப்ப நாங்க சாப்பிட வர்றீங்களா என்னவா பாக்குறாங்களோ.